பொதுவாக கழிப்பறை சுகாதாரம் போன்ற விஷயங்கள்ல யாரும் அது பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. அதை நம்ம தவிர்த்துட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் நோயற்ற வாழ்வுக்கு கழிப்பறை சுகாதாரம் என்பது மிக மிக அவசியமானது என்பதை நீங்கள் இந்நேரம் உணர்ந்திருப்பீங்க. அதை உணர்ந்தனால்தான் இன்னைக்கு இந்த 2 நாள் நிகழ்ச்சி உங்களுடைய பங்கேற்போடு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் உருவாக்கிய தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சுமார் 900 பேருக்கு இங்கே வருகை தந்திருக்கிறீங்க. உங்களால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு மிகுந்த ஆரோக்கியமான ஒரு நிலையில் இருக்கின்றது. அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள், என்னுடைய நன்றி. தூய்மை பணியாளர்கள் தான் சென்னையோட அன்னை, தாய் அப்படின்னு நான் பல நேரங்கள்ல பெருமையாக குறிப்பிட்டது உண்டு. அந்த அளவுக்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்துக் கொள்வது போல தூய்மை பணியாளர்கள் தான் நீங்க தான் சென்னையை பார்த்துக்கிறீங்க. சென்னைன்ற குழந்தை உங்களுடைய கைகளில் பத்திரமாக இருக்கின்றது. சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய பணி என்பது போற்றத்தக்கது, மகத்தானது. இன்னும் சொல்ல போனா நீங்க செய்வது வெறும் தூய்மை பணி மட்டும் அல்ல, அது மனித குலத்திற்கு நீங்கள் செய்கின்ற ஒரு மாபெரும் தொண்டு. விபத்து காப்பீடு, கல்வி உதவி, திருமண உதவித்தொகை, ஓய்வூதியம், கண் பரிசோதனை மற்றும் கண்ணாடி வழங்குவது போன்ற உதவிகள் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படுகின்றன. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நிதி உதவிக்கான காசோலைகளையும் இங்கே வழங்கியிருக்கின்றோம். 2 நாட்களாக இங்கே பரிமாறிக்கொள்ளப்பட்ட கருத்துகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க நம்முடைய அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.